தரணி இங்க இருக்க வாடா ஐஸ்கிரீம் சாப்பிட போறடா தங்கம் உனக்கு என்ன வேடா வாடா தங்கம் உனக்கு ஒன்று இல்ல 100 வயசு சரியா தம்பிக்கு ஒரு வெளியா ஐஸ்கிரீம் கொடுங்க இந்தாமா இந்தா தம்பி வெளியா ஐஸ்கிரீம் மச்சான் ரொம்ப நாளா மனசுல இருந்தால மச்சான் அங்க பாரு மச்சான் நீ மச்சான் செம்மையா இருக்காடா பிகரு வாடா மச்சான் என்ன பண்ண போற ஃபாலோ தான் பண்ண போறேன் நன்றி நம்மளோட பேசுறாங்க பொறுக்கி அவளோட பொறுக்கி போடுவா வாழப்படாங்க பார்த்தா பார்க்காம போயிட்டே இருக்க விசாரம் பண்ண முடியா நொண்டி நாய் ஏன் மேல கை வைக்கிறியா போடா அதான் எனக்கு வேணாண்டி நொண்டி நீ தாண்டி எனக்கு வேணும் அடி அடி நீ பேசுனா அது விட்டுருவா நீ தாண்டி எனக்கு வேணும் தம்பி தம்பி அக்கா பாருடா சில வருடங்களுக்கு பிறகு யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குற வாடிங்க உன் கூட ஒருத்தவன் சுத்திட்டு இருப்பான்ல அது எங்கடி நாய் என்னடா என் மேலே கவலை கொடுக்குறியா நொண்டி நாய் என் மேல கொடுக்குறியா கொஞ்சம் சும்மா விடுவனா
ஏய் ஏய் என்னடா 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 ஏய் போடா நீ என்ன அடிக்க வரியா நொண்டி பையல ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நின்றா என்னால எந்திரிச்சு நிக்கவே முடியல இனி எங்களை நடிக்க போற நொண்டி இளைஞனே இளைஞனே, உனக்கு எதற்கு மீசை? அது இறாலுக்கும் உண்டு. உலையில் அரிசி மட்டும்தான் பொங்க வேண்டுமா? காம வெறி பிடித்த மிருகளுக்கு இடையே அனைத்து இளைஞர்களும் பொங்குவீர்களா? தோணுச்சு டிஃப்ரெண்ட் பண்ண தோணுச்சு. அதுதான் அந்த மோனா நம்மளோட யாரும் பண்ணதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்டா பண்ண ஃபர்ஸ்ட் நான் பண்ணக்கூடிய மோனாக்குன்றது போன டைம் அமாசான் சொன்னேன். இந்த டைம் மோனாக்கு பண்ணியிருக்கேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ண நினைக்கிறேன். தர்மாவுக்கு ஒரு தடவை ஏமா நம்ம ஊர்ல இருந்து வெகு சீக்கிரமா ஒரு டைரக்டர் நம்ம திரையுலகத்துல இப்ப எப்படி மாரி செல்வராஜ், ரஞ்சித் அண்ணா இது மாதிரிலாம் இருக்கவங்க மாதிரி லிஸ்ட்ல கண்டிப்பா தர்மா வருவாப்புல. நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கலாம் மோனாக்குன்னா என்னன்னு தெரியல, தர்மா பண்ணது என்னன்னு பல தெரியாம இருக்கலாம். அதான் அது என்ன அப்படி மோனோ ஆக்டிங் அப்படின்னா, ஒரே மனிதர் 4 விதமான குணங்களை கொண்ட கதாபாத்திரத்துல நடிக்கிறது. ஒரே மனிதர் 4 குணம் கொண்ட கதாபாத்திரத்துல நடிக்கிறது. நம்ம ஊர்ல கட்டுத்தரல தெரியுமாடி அப்படின்னா அவ சொல்ற, உனக்கு மட்டும்தான் மாமியா இருக்காரா, எனக்கு தான் மாமியா இருக்கா சொல்லுவாங்க. மறுமலை கூட்டிட்டு ஒரு வாய்ப்பை தஞ்சை மண்ணிலிருந்து இவருக்கு வெகு விரைவில் ஒரு அழைப்புதல் வருது. ஸ்கிரீன் பிளே பண்றதுக்கு ஆசையா இருக்கு. அவர் வந்து சொன்னார், பெரிய ஸ்கிரீன் வச்சு படம் ஓட்டணும் அப்படின்னா ஒரு கற்பனைக்கு மட்டும்தான் எல்லையே கிடையாது. படிப்புக்கு எல்லையே இருக்கு. பிஜிக்கு மேல படிப்பு கிடையாது. ஆனா கற்பனைக்கு அளவே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல கலைஞர்கள் நிச்சயமாக காலத்தில் நினைத்து வாழ்வார்கள் என்று சொல்லி அற்புதமான கலை வெளிப்படுத்தின தர்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை விழா குழுவின் சார்பாக பணத்தை கேட்கிறவரை தந்து விடுவோம். தொடரும் நிகழ்ச்சி அடுத்த பாடல்.